மதிப்பெண் தேர்வு 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் 3. சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கடுக்காய். கீழ்காணும் சொற்களில் கடித வாய்ப்பாடு யாது? கீழ்வாய் இலக்கம். வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. தாழைமடல் என்பது சீதாலபத்திரம். உபாத்தியாயர் என்பது யாரை குறிக்கும்? ஆசிரியர். ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி. மௌன குருவுடன் படித்தவர் டாக்டர் மா ராசமாணிக்கனார். கல்வியில் வாதம் செய்தல் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. ஆசிரியர் ஒன்றை சொல், அதை மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து சொல்வது. முறை வைப்பு. கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்லும் ஆண்டு 3 ஆண்டு. ஓமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் சுரதா. கவிஞர் சுரதா கவிதைக்காக நடத்திய இதழ் காவியம். கீழ்காணும் நூல்களில் சுரதாவின் இலக்கிய இதழ் எது? ஊர்வலம். எதுகை மோன இயைபு முரண் போன்ற யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது கவிதை. சி. மணி அவர்கள் நடத்திய சிற்றிதழ் நடை. இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல. ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று எவை? எண்ணம், வெளியீடு, கேட்டல். சீன மெய்யியல் நூல்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் சி. மணி. பொறுத்துக. கலன் மழு உரன் திணை பயிர் வலிமை கோடரி யாழ். ஆன்சர் 4321. பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கங்களை பற்றி கூறுவது பாடான் திணை. அடையா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வெண்சீர் வெண்டலை என்பது காய் முன்னேர். நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளை பெற்று முடியும் பா வெண்பா. வன்பா என்று அழைக்கப்படுவது வெண்பா. ஓரசிச்சீர்கள் யாவை? நாள் மலர். பொறுத்துக. வான்மழை கண்ணிரண்டும் வெண்ணிலவு வெய்யோன் ஒளிர்ந்திர காய்கிறது இல்லார் தூறல். விடை 4321. பொறுத்துக. திருவல்லிக்கேணி ஆறு, பக்கிங்காம் கால்வாய், பல்லாவரம், எழும்பூர், மாவலிபுர செலவு, கல்கோடரி, அருங்காட்சியகம், கூவம். ஆன்சர் 4123. மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட பகுதி வடசென்னை பகுதி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமரா நூலகம். மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்றாக ஓடக்கூடிய ஆறு கொற்றலை ஆறு. திருவல்லிக்கேணி ஆறு என்று அழைக்கப்பட்ட ஆறு கூவம் ஆறு. மாவலிபுர செலவு என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் வள்ளல் பச்சையப்பர். சென்னை பட்டினம் என்று அழைக்கப்பட்ட பகுதி தென் சென்னை பகுதி. பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் ராணிமேரி கல்லூரி. மலரடி இலக்கண குறிப்பு தருக. ஓமைத்தொகை. வினைத்தொகைக்கு உதாரணம் வளர்தலம். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் புணர்ச்சி விதிக்கு சான்று உள்ளொன்று. தெய்வமணி மாலை டேஷ் திருமுறை இடம்பெற்றுள்ளது 5ஆம் திருமுறையில். நினைக்கின்ற இச்சொல்லை பகுக்கும் முறை நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆ. வள்ளலாரின் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை இயற்றியவர் மாணிக்க வாசகர். பொறுத்துக. மலிவிழா கலிவிழா பலிவிழா ஒளிவிழா ஆரவார விழா திசைதோறும் பூசையிடும் உத்தர விழா எழுச்சி தரும் விழா விழாக்கள் நிறைந்த. ஆன்சர் 4321. பொறுத்துக. ஐப்பசி கார்த்திகை மாசி தை விளக்கு திருவிழா ஓணத் திருவிழா தைப்பூச விழா கடலாட்டு விழா. விடை 2143. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் ராமலிங்கனார். ராமலிங்கனாரின் உரைநடை நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம். வள்ளலார் பிறந்த ஊர் மருதூர். பேசுவார் பிரிக்கும் முறை பேசு கூட்டல் இவு கூட்டல் ஆர். ஓர் ஊரின் பெருமை மிக்க அடையாளங்களில் ஒன்று கோவில். சி. மணியின் புனைப்பெயர்கள் ஒன்று செல்வம். அழகன் என்பதன் வாய்ப்பாடு புலிமா. நன்றி.